ஹாய் கோடர்ஸ். நேத்து நம்ம ஃபர்ஸ்ட் சி ப்ரோகிராம் பார்த்தோம். 3 இன்டிஜர் வச்சு அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றோம். இன்னைக்கு நம்ம செகண்ட் ப்ரோகிராம் பார்க்குறோம். இங்க நமக்கு ப்ரோகிராம் குடுத்துருக்காங்க. ரைட் எ ப்ரோகிராம் டு ஸ்வாப் 2 நம்பர்ஸ் யூசிங் எ டெம்பரரி வேரியபிள். நேத்து பார்த்த மாரியே தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வச்சு நம்ம எப்படின்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அத சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? ரைட் எ ப்ரோகிராம். ஒரு ப்ரோகிராம் ரைட் பண்ணோம். டு ஸ்வாப் 2 நம்பர்ஸ். 2 நம்பர் என்ன பண்ணணும்? ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப்னா சேஞ்ச் பண்றது. ஏவோட வேல்யூ பிக்கு, பியோட வேல்யூ ஏ அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்றது தான் ஸ்வாப்பிங். யூசிங் ஏ டெம்பரவரி வேரியபிள். ஒரு டெம்பரவரியா ஒரு வேரியபிள் எடுத்துட்டு 2 நம்பர்ஸ் என்ன பண்ணணும்? ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சில தானே ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இன்க்ளூடிங் ஹெடர் ஃபைல்ஸ். hash include stdio.h. next hash include onio.h. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? மெயின் ஃபங்க்ஷன் ஓபன் பண்ணணும். int main. ஓகே, ஓபன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்? இனிஷியல் ஸ்டெப் டிக்ளரேஷன். வேரியபிள் என்ன பண்ணணும்? டிக்ளேர் பண்ணணும். இங்க நமக்கு எத்தனை வேரியபிள் தேவைப்படும்? 2 வேரியபிள்ஸ். ஏன்னா இங்க 2 நம்பர்ஸ் இருக்கு, பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒன் என்ன இருக்கு? யூசிங் ஏ டெம்பரரி வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2 நம்பர்ஸ்க்கு 2 வேரியபிள் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு டெம்பரரி வேரியபிள், 3 வேரியபிள் நம்ம என்ன பண்ணணும்? டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? இப்போ டிக்ளேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன டேட்டா டைப்ல டிக்ளேர் பண்ணணும்? இன்டிஜர் டேட்டா டைப்ல. அதோட கீவேர்ட் int. இப்போ 2 நம்பர்ஸ் num1 num2. நெக்ஸ்ட் என்ன வேரியபிள்? டெம்பரரி வேரியபிள். அப்போ அதை டெம்ப்னு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? யூசர்ட்ட இருந்து இன்புட் கெட் பண்ணணும். யூசர்ட்ட இருந்து இன்புட் ஃபர்ஸ்ட் கெட் பண்றதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம்? printf and scanf. ஸோ ஃபர்ஸ்ட் printf. enter the value of num1. ஓகே, அதோட scanf. இங்க இன்டிஜர்னால அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d, கமா அட்ரஸ் ஆஃப் எங்க ஸ்டோர் பண்ணோம்? நம்பர் num1 அந்த வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணணும். நெக்ஸ்ட் printf enter the value of num2. இதை எங்க ஸ்டோர் பண்ணும்? scanf same %d address of num2. இப்போ டிக்ளரேஷன் பண்ணிட்டோம். யூசர்ட்ட இருந்து இன்புட் கெட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? நம்ம கொடுத்திருக்க கிவன், அதாவது ஸ்வாப் பண்ணணும். 2 நம்பர்ஸை டெம்பரரி வேரியபிள் வச்சு ஸ்வாப் ஃபங்க்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஸ்வாப் அப்படின்னா இப்போ நம்பர் 1 num1ல ஒரு வேல்யூ இருக்கும்ல, அந்த வேல்யூவை num2க்கு அசைன் பண்ணணும். இந்த num2ஓட வேல்யூவை num1க்கு அசைன் பண்ணணும். இதை எதை வச்சு அசைன் பண்ண சொல்லியிருக்காங்க? டெம்பரரி வேரியபிள் டெம்ப் வச்சு அசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போ இந்த num1 டெம்ப்ல அசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த num2, அப்போ அந்த num1 எப்படி ஆயிடும்? எம்ப்டி ஆயிடுமா? இப்போ num1 இந்த வேல்யூவை நம்ம டெம்ப்ல அசைன் பண்றோம் அப்படின்னா, அப்போ num1ல இந்த வேல்யூ என்ன ஆயிடும்? எம்ப்டி ஆயிடும். ஸோ தென் நம்ம num2 ஆல்ரெடி யூசர்ட்ட இருந்து வாங்கி வச்சிருக்கோம்ல, அந்த வேல்யூவை num1க்கு ஸ்வாப் பண்ணிடலாம். தென் டெம்ப்ல ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம்ல ப்ரீவியஸா, அந்த வேல்யூவை அகைன் num2ல ஸ்டோர் பண்ணிட்டா நமக்கு எப்படி இருக்கும்? வேல்யூ ஸ்வாப் ஆயிடும். இப்போ நம்ம இது லாஜிக். இப்போ நம்ம டைப் பண்ணி பண்ணலாம் பாருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த டெம்பரரி வேரியபிள் இதுல எதோட வேல்யூ அசைன் பண்ண போறோம்? num1ஓட வேல்யூ அசைன் பண்ண போறோம். temp equal to num1. ஓகேவா? அப்போ num1ஓட வேல்யூ எதுல அசைன் ஆயிடுச்சு? டெம்ப்ல அசைன் ஆயிடுச்சு.
அப்போ num1 இந்த வேரியபிள்ல நமக்கு வேல்யூ எப்படி இருக்கும்? எம்ப்டியா தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்வாப் பண்றதுனால num1 ஈக்குவல் டு num2 அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? num2 ஓட வேல்யூவை num1க்கு அசைன் பண்றோம். ஏன்னா நமக்கு ஸ்வாப்பிங் தானே. ஸோ நெக்ஸ்ட் num2 எம்ப்டியா இருக்குமா? அந்த டெம்பரரி வேல்யூ டெம்பை தூக்கி num2க்கு அசைன் பண்ணிடுறோம். டெம்ப் இவ்வளோதான் கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் num1 டெம்ப்ல அசைன் பண்றோம். நெக்ஸ்ட் num1 எம்ப்டி ஆயிடும். ஸோ num2 ஓட வேல்யூ num1ல அசைன் பண்றோம். அப்ப தென் அந்த இடத்துல என்ன இருக்கும்? num2 கேப்பா இருக்குமா? ஸோ நம்ம ப்ரீவியஸா அசைன் பண்ண டெம்பரரி வேரியபிள்ல உள்ள வேல்யூவை திரும்ப num2க்கு அசைன் பண்றோம். அப்ப num2 ஓட வேல்யூ என்னவா மாறிடும்? num1 யூசர் என்டர் பண்ண num1 வேல்யூவா சேஞ்ச் ஆயிடும். num1 ஓட வேல்யூ என்ன இருக்கும்? யூசர் என்டர் பண்ண num2 ஓட வேல்யூவா சேஞ்ச் ஆயிடும். ஸோ நம்ம ரெக்வயர் பண்ற ஃபங்க்ஷன் என்னது? ஸ்வாப்பிங் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதுக்கான ப்ரோக்ராம் எழுதிட்டோம். இப்போ இதை பிரிண்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். printfல என்னது? இது ஒரு இன்டிஜர் %d num1 ஈக்குவல் டு, ஏன்னா இப்போ நம்ம தெரியணும்ல எது இந்த வேல்யூ அப்படின்னு. ஆமா என்னது? num1 தென் printf தென் இங்க என்னது? num2 ஈக்குவல் டு %d காமா num2. இது எப்போ? print results after swapping. ஓகேவா? அவ்வளோதான், ப்ரோக்ராம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்? இன்ட் main யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரிட்டர்ன் வேல்யூ ரிட்டர்ன் 0. தட்ஸ் ஆல், ப்ரோக்ராம் முடிச்சிட்டோம். இப்போ இதை என்ன பண்ணலாம்? சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். நான் swap.c அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இதை கம்பைல் பண்ணோம்ல. let us compile. சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆயிடுச்சு. எரர்ஸ் இல்லை, வார்னிங்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ரன் பண்ணலாம். ரன். என்டர் த வேல்யூ ஆஃப் num1. வேல்யூன்னு சொல்லுவோமா? சேம் நேற்று போட்ட அதே வேல்யூ 5. என்டர் த வேல்யூ ஆஃப் num2. சேம் 3 போட்டுக்கலாம். இப்போ ஸ்வாப் ஆகும். ஸ்வாப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? num1 ஈக்குவல் டு 3 தென் num2 ஈக்குவல் டு 5. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? இது சிங்கிள் லைன்ல இருக்கு. நம்ம தனித்தனி லைன்ல பிரிண்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம்? /n எங்க போடணும்? இங்க தானே ரிசல்ட்டை பிரிண்ட் பண்றோம். ஸோ அந்த இடத்துல /n /n இப்போ போடலாம். இப்போ சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? கம்பைல் ஆல்ரெடி கம்பைல் பண்ணிட்டோம். தென் ரன். என்டர் த வேல்யூ ஆஃப் num1. இப்போ நம்ம வேற வேல்யூ போடலாம். ஏன்னா ஒரே வேல்யூ தானே போட்டுட்டு இருக்கோம். 10 and 5 போடலாமா? இல்லை ஒரு 3 digit இன்டீஜர் 200 and 300 போடலாமா? 200 வேல்யூ ஆஃப் num2. இது ஒரு 500 போடலாம். இப்போ நம்ம ஸ்வாப் ஆகணும்ல. num2 ஓட வேல்யூ num1ல அசைன் ஆகணும். num1 ஓட வேல்யூ num2ல பிரிண்ட் ஆகணும். அதுதான் இங்கே அவுட்புட்டாக வந்திருக்கு. தட்ஸ் ஆல் கோடர்ஸ். நம்ம ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ப்ரோக்ராமோட மீட் பண்ணலாம். See you soon.